இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அது அப்படியே தூக்கி போட்டுற மாதிரி ஒரு ரோகிணி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் செய்ய துணிகிறாங்க. இந்த மாதிரி முத்துவோட ஃபேமிலியை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்த ரோகிணியும் அருணும் சேர்ந்து செய்ய துணிகிறாங்க. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் நடக்குது கடைசியில. அதாவது ரோகிணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வர வழியில இந்த மாதிரி அருணை பாக்குறாங்க. அருணை பார்த்து பேசுறாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அருண் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோகிணிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் உங்களோட வாழ்க்கை போயிடுச்சு, நீங்க இப்ப அந்த வீட்டுல இல்ல அப்படின்னு கேள்விப்பட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்துவும் மீனவும் அப்படிங்கறதையும் கேள்விப்பட்டேன். அவங்க அப்படிதான், அவங்களுக்கு அடுத்தவங்க சந்தோஷமா இருந்தா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரோகிணியோட ஆமாங்க, அவங்களால என்னோட வாழ்க்கையே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அருண் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த முத்துவை பிடிக்காதான், ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன், மாட்ட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரோகிணி பாத்தீங்கன்னா மாட்டுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா மாட்ட மாட்டான், நாம தான் மாட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அருணும் எப்படிங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ரோகிணி இந்த மாதிரி விலாவரியா சொல்றாங்க, அவன் எப்படி மாட்ட வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, அது என்ன செய்யணும் அப்படின்னா நான் செய்யறேன், அதுக்கப்புறமா நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அப்படி பேசிட்டு இருக்கிறத தற்செயலா அந்த பக்கமா வந்து முத்து வந்துட்டு அவரோட காருக்குள்ள இருந்து வீடியோ எடுத்துறாரு. ஏன்னா அவங்க கார் பக்கத்துல இருந்து இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை அப்படியே கேட்டு இந்த மாதிரி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. அப்படி காருக்குள்ள இருந்து வெளியே வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, அடேங்கப்பா என்ன ஒரு பிளான், ரெண்டு கேடிங்களும் ஒன்னா சேர்ந்தீங்க போல, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனா நான் அதுக்கு என்ன செய்வேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஆச்சுனாலோ இல்ல என் மேல ஏதாவது பழி வந்துச்சு அப்படின்னாலுமே அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க மட்டும்தான், அதுக்கு இந்த வீடியோ தான் சாட்சி அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அந்த ரெண்டு பேரும் இதுலயே மாட்டிக்கிட்டோமா, என்னடா என்ன பிளான் போட்டாலும் கண்டுபிடிச்சிடறான் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துட்டு இருக்காங்க.